ரஜினிகாந்தோட அரசியல் பேச்சு, ரஜினிகாந்தோட அரசியல் பிரவேசம், இது பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க, சோசியல் மீடியால என்ன ஓடிட்டு இருக்கு, ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்லிருக்காங்க. முதல்ல திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சிறந்த நிர்வாகின்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரஜினி தேர்தல் வர்றதை தான் போர்னு மறைமுகமா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பாணியில சொல்றதுன்னா மகிழ்ச்சி அவர் வந்தா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல் நாள் பேசும் போது வந்துருவார் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போட முடிஞ்சிருக்கு. ஆனா அவர் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றாரு. இதை சரி செஞ்சுட்டு இருக்கிற மோடியை அவரு எடுத்துரைக்கணும். ஊழலுக்கு காரணமான ஸ்டாலின் எதுக்காக அவர் புகழ்ந்தாருன்னு தெரியல. நேரடியா போருக்கு வந்தா ஜெயிக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தனிக்கட்சியோட அரசியலுக்குள்ள வந்தாருன்னா ஜெயிக்க முடியுமான்றது தெரியல. உங்களுக்கு பயங்கரமான எதிரிகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம்னு கூட அவங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். அடுத்து தேசிய செயலாளர் எச் ராஜா, பாஜக கட்சியோட தேசிய செயலாளர். அவரோட மறைமுக பேச்சு தேர்தலுக்கு தயாராகிட்டார் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. தனிக்கட்சி துவங்கினாலும் சரி, இல்ல எங்களோட சேர்ந்தாலும் சரி, அதை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் முத்தரசன் அரசியல்ல ஊழல் கலந்துருச்சுன்னு அவர் சொல்றாரு. தூய்மையா இருக்குன்னு அவர் நினைக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். வெளிப்படையா அவர் அறிவிச்சிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ற கருத்தை சொல்றேன்னு முடிச்சுட்டாருங்க. காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனநாயக நாட்டுல கட்சி துவங்குறதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. ரஜினிக்கு மக்கள் செல்வாக்கு நிறைய இருக்கு. அவருக்கு மக்கள் கிட்ட நம்பிக்கையும் நிறைய இருக்கு. எல்லாருமே மதிக்கிறாங்க அவரை. அவர் அரசியலுக்கு வந்தா எந்த தேசிய கட்சியிலையும் சேர மாட்டாரு. அவர் தனியா தான் கட்சி ஆரம்பிப்பாருன்னு ரஜினிகாந்துக்காக இவரே பேசியிருக்கார். அடுத்தது முன்னாள் முதல்வர் OPS அவர்கள், ஜனநாயக நாட்டுல யார் வேணா அரசியலுக்கு வரலாம் சார். அரசியலுக்கு வந்தா அவங்களை ஏத்துக்கிறதும், அவங்களுக்கு வெற்றி கொடுக்கறதும் தோல்வி கொடுக்கறதும் மக்கள் தான். அவரோட அரசியல் பிரவேசம் காரணமா அதிமுக அப்படின்ற ஆலமரத்துக்கு பாதிப்பு வராதுன்னு சொல்லியிருக்காரு. திருமாவளவன் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஜினி அரசியலுக்கு வந்தா திருப்பு முனையா இருக்கும், அரசியலுக்கு வர்றத வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. OPS அணியிலிருந்து திரு முனுசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினி அரசியலுக்கு வரட்டுங்க, வரட்டும் வந்து களத்துல இருந்தாதான் இங்க இருக்கிற பிரச்சனைகள் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே OPS அணியில இருக்கிற மாஃபா பாண்டியராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் அரசியலுக்கு வர்ற மாதிரி தெரியலீங்க நீங்க அப்படின்னு முடிச்சிட்டார். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினி தலைமை ஏத்துக்கிட்டும், சேவை செய்யட்டும், ஆனா முதல்வராகி தலைமை ஏத்து தமிழ் மக்களை ஆளணும் அப்படின்ற எண்ணத்தை அவர் விட்டுறலாம். அரசியல்ல தியாகம் நிறைய செய்யணும் சார், இந்த ஆட்டை அவருக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு முடிச்சிருக்காரு. ரசிகர்கள் கிட்ட, அங்க அந்த கூட்டத்துல கலந்துகிட்ட ரசிகர்கள் கிட்ட கேட்கும்போது, எங்க தலைவர் மக்களுக்கு நல்ல ஒரு தீர்வு காண்பார், போர் துவங்கி இருக்கு, அவர் முதல்வர் ஆகிற வரைக்கும் போர் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்துக்கு நடிகர்கள் தேவையில்லை, டாக்டர் தான் தேவை. சினிமா துறையை சேர்ந்தவங்க 50 வருஷமா தமிழகத்தை ஆட்சி செஞ்சு நாசப்படுத்தினது போதும். நடிகர்கள் மாநிலத்தை 50 வருஷமா ஆள்றது வேற எங்கேயுமே நடந்தது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. என்னதான் ரஜினிகாந்த் அவர்கள் மத்தவங்க கூட ஒரு சுமூகமான போக்கு வச்சுக்கணும்னு நினைச்சாலும் மத்தவங்க அவரை எதிர்க்கிறதுக்கு தயாராகி தான் இருக்காங்கன்றது கொஞ்சம் தெளிவாவே புரியுதுங்க. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். பான் சைட்ஸை ப்ரௌஸ் பண்ணும்போது அங்கேருந்து சம் ஆட்ஸ் வரும். நம்ம அதை தெரிஞ்சு கிளிக் பண்ணுவோம், தெரியாமல் கிளிக் பண்ணுவோம், பாப்பப்பாக வந்துடும். அது நமக்கு தெரியாமல் வந்துடும், பேக்ரவுண்டில் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் அங்கே இருந்தும் அந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரான்சம்வேர் இதனோட மெயின் பர்பஸே உங்களை பயமுறுத்தி உங்கள்கிட்ட இருந்து காசை பறிக்கிறது மட்டும்தான்.